ஓ யுதிஷ்டிரா, சூரியனை உதிக்கச் செய்து மேலே வரச் செய்பவர் யார்? அதனைச் சுற்றி வருபவர் யார்? அதனை மறையச் செய்பவர் யார்? அதன் இருப்பிடம் எது? ஓ யட்ச அரசே, பிரம்மனே சூரியனை உதிக்கச் செய்து மேலே செய்கிறார். தேவர்கள் அதனைச் சுற்றி வருகின்றனர். தர்மமே சூரியனை மறையச் செய்கிறது. சத்தியமே சூரியனின் இருப்பிடமாகும். பலே யுதிஷ்டர், பலே, சரியாகச் சொன்னீர்கள். அடுத்த கேள்வியைக் கேள். ஓ யக்ஷராஜா. ஓ யுதிஷ்டிரரே, ஒருவன் எதனால் சிறந்த கேட்பவனாகிறான்? ஒருவன் பெருமையை எதனால் அறிகிறான்? உதவி என்பது யாது? ஒருவன் எதனால் அறிவுடையவனாகிறான்? சுருதிகளைக் கற்பதன் மூலம் ஒரு சாதாரண மனிதனும் சிறந்த கேட்பவனாகிறான். தவத்தின் மூலம் பெருமை அறியப்படுகிறது. மனிதர்களுக்கு துணிவே துணையாகும். பெரியவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலம் ஒருவன். பலே யுதிஷ்டர், பலே, சரியாகச் சொன்னீர்கள். அடுத்த கேள்வியைக் கேள். ஓ யக்ஷராஜா. ஓ யுதிஷ்டிர, பிராமணர்களுக்கு தெய்வீகத் தன்மை எதிலிருந்து வருகிறது? பிராமணர்களைச் சிறந்தவர்களாக ஆக்கும் அறம் எது? மனிதத் தன்மை எதிலிருந்து உண்டாகிறது? மனிதர்கள் எதனால் தீயவர்களாக மாறுகிறார்கள்? ஓ யக்ஷராஜா, கல்வியைக் கற்பதிலிருந்து பிராமணர்களுக்கு தெய்வீகத் தன்மை வருகிறது. அவர்களைச் சிறந்தவர்களாக ஆக்கும் அறம் தவமாகும். மரணத்திலிருந்து மனிதத் தன்மை உண்டாகிறது. பழித்தூற்றுவதன் மூலம் பிராமணர்கள் தீயவர்களாக மாறுகிறார்கள். பலே யுதிஷ்டர், பலே, சரியாகச் சொன்னீர்கள். அடுத்த கேள்வியைக் கேள். ஓ யக்ஷராஜா. ஓ யுதிஷ்டிர, சத்திரியர்களின் தெய்வத்தன்மை எதிலிருந்து வருகிறது? சத்திரியர்களைச் சிறந்தவர்களாக ஆக்கும் அறம் எது? சத்திரியர்களின் மனிதத்தன்மை எதிலிருந்து வருகிறது? அவர்கள் எதனால் இழிந்தவர்களாக மாறுகிறார்கள்? ஓ யக்ஷ அரசே, சத்திரியர்களின் ஆயுதங்களிலிருந்தே அவர்களின் தெய்வத்தன்மை வருகிறது. வேள்வி செய்வதே அவர்களை சிறந்தவர்களாக ஆக்கும் அறமாகும். அச்சத்திலிருந்தே சத்திரியர்களின் மனிதத்தன்மை பிறக்கிறது. தன்னிடம் அடைக்கலம் புகுந்தவர்களை கைவிடுவதாலே அவர்கள் இழிந்தவர்களாக மாறுகிறார்கள். பலே யுதிஷ்டர், பலே, சரியாகச் சொன்னீர்கள். அடுத்த கேள்வியைக் கேள். ஓ யக்ஷராஜா. ஓ யுதிஷ்டிரரே, பூமியை விட பெரியது எது? ஆகாயத்தை விட உயர்ந்தது எது? காற்றை விட வேகமானது எது? மனிதர்களுக்குச் சிறந்தது எது? ஓ யட்ச அரசே, பூமியை விட பெரியவள் தாய். ஆகாயத்தை விட உயர்ந்தவர் தந்தை. காற்றை விட வேகமானது மண். மனிதர்களுக்கு சிறந்த கவலை. பலே யுதிஷ்டர், பலே, சரியாகச் சொன்னீர்கள். அடுத்த கேள்வியைக் கேள். ஓ யக்ஷராஜா. ஓ யுதிஷ்டரே, இங்கு தர்மம் முக்கியம், இங்கு வெற்றி முக்கியம், இங்கு சுவர்க்கம் முக்கியம், இங்கு மகிழ்ச்சி முக்கியம். ஓ யட்ச அரசே, திறமையில் தர்மம் முக்கியம், ஈகையில் வெற்றி முக்கியம், உண்மையில் சுவர்க்கம் முக்கியம், நற்பண்பில் மகிழ்ச்சி முக்கியம். பலே யுதிஷ்டர், பலே, சரியாகச் சொன்னீர்கள். அடுத்த கேள்வியைக் கேள். ஓ யக்ஷராஜா. ஓ யுதிஷ்டிரரே, செல்வத்தை ஈட்டும் வழிகளுள் சிறந்தது எது? செல்வங்களிலேயே சிறந்தது எது? நன்மைகளுள் சிறந்தது எது? இன்பங்களுள் சிறந்தது எது? ஓ யட்ச அரசே, திறமைய செல்வத்தை ஈட்டும் வழிகளுள் சிறந்தது. கல்வியே செல்வங்களிலேயே சிறந்தது. ஆரோக்கியமே நன்மைகளுள் சிறந்தது. மனநிறைவே இன்பங்களுள் சிறந்தது. பலே யுதிஷ்டர், பலே, சரியாகச் சொன்னீர்கள். அடுத்த கேள்வியைக் கேள். ஓ யக்ஷராஜா. ஓ யுதிஷ்டிரரே, மனிதன் எதை துறந்தால் அவன் அனைவருக்கும் பிரியமானவனாகிறான். மனிதன் எதை துறந்தால் அவன் துயரம் அடைவதில்லை. மனிதன் எதை துறந்தால் அவன் செல்வந்தனாகிறான். மனிதன் எதை துறந்தால் அவன் மகிழ்ச்சி அடைகிறான். ஓ யட்ச அரசே, மனிதன் அகந்தையை துறந்தால் அவன் அனைவருக்கும் பிரியமானவனாகிறான். மனிதன் கோபத்தை துறந்தால் அவன் துயரம் அடைவதில்லை. மனிதன் காமத்தை துறந்தால் அவன் செல்வந்தனாகிறான். மனிதன் பேராசையை துறந்தால் அவன் மகிழ்ச்சி அடைகிறான். பலே யுதிஷ்டர், பலே, சரியாகச் சொன்னீர்கள். அடுத்த கேள்வியைக் கேள். ஓ யக்ஷராஜா.